திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் ரங்கராட்டினம் முடிவுரை. தனது கண்டுபிடிப்பு ஏற்படுத்திய பிரமிப்பில் தானே ஆழ்ந்திருந்தாள் ஆரணவல்லி. கோபாலன் என்கின்ற வண்ணான் சுல்தானிய படைகள் கொள்ளிரக்கடையில் முகாமிட்டிருக்கும் செய்தியை சொன்னதும் பம்பரமாக செயல்பட்ட பிள்ளை லோகாச்சாரியார் பொன்வேய்ந்த பெருமாளை என்ன செய்வது என்று யோசித்தார். தோஷமுள்ள பொன் பூமியில் புதைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது தன் சக்தியை இழக்கும், அழிவும் ஏற்படாது என்று தன் தந்தை கூறியதாக சமந்தகமணி அடிக்கடி சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. அவருக்கு பொன்மேய்ந்த பெருமாள் சிலை எதிரிகள் கையிலும் சிக்கக்கூடாது, கோவிலிலும் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் அவருக்கு அந்த யோசனை பிறந்தது. பாலுக்கு பூனையையே காவல் வைத்தால் என்ன? நரஹரி சுவாமி மகர நெடுங்குழைக்காதரின் பெயரை கேலி செய்வது போல் மீண்டும் மீண்டும் உச்சரித்தது இதற்காகத்தானோ? தனது யோசனையை மகர நெடுங்குழைக்காதரிடம் சொல்ல அவர் இரவோடு இரவாக அந்த பணியை செய்து முடித்து விட்டார். உலுக்கான் ஊரெல்லாம் அந்த சிலையை தேட அரங்கத்தின் எல்லையிலேயே அது இருந்திருக்கின்றது. மீண்டும் தில்லிக்கு செல்லும் வழியில் உலுக்கான் பொன்மைந்த பெருமாளை தாண்டித்தான் சென்றான். ஏன், அந்த பொன்மைந்த பெருமாளுக்கு மயில் இறகால் ஆலவட்ட கைங்கரியம் செய்து கொண்டிருந்த ஒரு பெரியவர் ஒருவரிடம் கூட பேசினானே, அந்த பெரியவர்தான் வீர வைஷ்ணவர் மகர நெடுங்குழைக்காதர் என்று அவனுக்கு எப்படி தெரியும்? ஆரணவல்லியின் புத்தி கூர்மைக்கு ஒரு சபாஷ். பிள்ளை லோகாச்சாரியாரின் யோசனைப்படியே பொன்மைந்த பெருமாள் ரூபத்தில் உள்ள அபரஞ்சி பொன் பூமியில் புதைக்கப்பட்டு விட்டது. இனி எந்த காலமும் அது வெளியில் வரப்போவதில்லை. 1253 மார்ச் 1 என்று வெளிப்பட்ட பொன் மீண்டும் 1323 பூமிக்குள் சென்று மறைந்தது. நீலோத்பலதாசர் வீர சோமேசனிடம் செய்ய சொன்னதை கிட்டத்தட்ட 70 பிராயங்கள் கழித்து பிள்ளை லோகாச்சாரியார் செய்து முடித்து விட்டார். அவருடைய தீர்க்க தரிசனத்தையும் புத்தி கூர்மையையும் என்னவென்று சொல்வது? உறங்கிய பிள்ளை. ஆரணவல்லியும் வாத்சல்யனும் பொன்மைந்த பெருமாள் இருப்பிடத்தை கண்டுபிடித்த அதே பௌர்ணமி இரவு நேரம் ஜோதிஷ்குடியில் பள்ளிப்படுத்தப்பட்டு இருந்த பிள்ளை லோகாச்சாரியாரின் திருவரசை நோக்கி அந்த உருவம் நடந்து சென்று கொண்டு அருகே சென்று உட்கார்ந்தது. வந்தது நரஹரி சுவாமி. ஆதங்கத்துடன் பிள்ளை லோகாச்சாரியாரின் திருவரசை தடவி கொடுத்தார் அவர். பிள்ளாய், இனி நீ நிம்மதியாக பரமபதம் செல்லலாம். நம்பெருமாள் பத்திரமாக திருவரங்கம் திரும்பி வந்துவிட்டார். அரங்கம் புது பொலிவுடன் எழுந்து நிற்கின்றது. அரங்கன் என்று திரும்புவானோ என்ற வேதனையில் நீ இன்னும் உறங்கவில்லை என்பது எனக்கு தெரியும். அவன் திரும்பி வந்த செய்தியை சொல்லத்தான் நான் வந்திருக்கிறேன். நிம்மதியாக செல்வாய் பிள்ளாய். இடி இடி என சிரித்த நரஹரி தன் வாயினால் திருவரசின் மீது பரவியிருந்த மண் துகள்களை ஊதினார். மெலிதாக அவர் வாயிலிருந்து புறப்பட்ட காற்று பலமடைந்து பெரும் காற்றாக மாறி மணல் புயலை கிளப்பியது. அந்த பலத்த காற்று திருவரங்கத்தை நோக்கி வீசத் தொடங்கியது. திருவரசின் மீது துளிர்த்திருந்த துளசி தலம் ஒன்று அந்த காற்றில் சிக்கி மெதுவாக மிதந்து திருவரங்கத்தை நோக்கி நகர்ந்தது. காவிரியின் மீது வளமாக வீசிய பேரல்களை உண்டாக்கியது அந்த சூறைக்காற்று. ஆர்ப்பரித்த அந்த கடல் அலைகள், காவிரியின் அலைகள் மேலே மிதந்து கொண்டிருந்த துளசி தலத்தின் மீது குளிர்ந்த நீரை பன்னீராக தெளித்தன. திருவரங்கன் கோவிலுக்குள் நுழைந்த அந்த காற்று மிதந்து கொண்டிருந்த அந்த துளசி தலத்தை அரங்கனின் திருவடிகளில் சமர்ப்பித்தது. அரங்கன் பொன் சிரிப்புடன் அந்த துளசி தலத்தை ஏற்றுக்கொண்டான். 5வது குழி. 5 குழி 3 வாசல். 5 படுகுழிகளை பற்றிய கதை. முதல் குழியில் ஹொய்சாளர்கள், 2ஆம் குழியில் மதுரவேணியும் அப்புறமேயரும், 3ஆம் குழியில் பாண்டியர்கள், 4ஆம் குழியில் சுல்தானியர்கள் என்று 4 படுகுழியில் விழுந்தவர்களை பற்றிய கதை இது. சோமலாபுரத்து ஸ்வர்ணத்தை நாடியவர்களுக்கு நேர்ந்த பேரழிவை பற்றிய கதை இது. 4 குழிகளை கடந்துவிட்டோம். ஆங்கிலத்தில் மெரிகோரவுண்ட் என்று சொல்லுவார்கள். தமிழில் இதற்கு ரங்கராட்டினம் என்று பெயர். ஒரு இடத்தில் கிளம்பி சுற்றி வந்து மீண்டும் கிளம்பிய இடத்திற்கே வருவதுதான் ரங்கராட்டினம். அந்த வகையில் அபரஞ்சி பொன் சோமலாபுர பூமியில் கிளம்பி ஊரெல்லாம் சுற்றி மீண்டும் பூமிக்குள்ளேயே சென்று விட்டது. அபரஞ்சி பொண்ணுக்கு வேண்டுமானால் மெரிகோ ரவுண்டாக அது இருக்கலாம். ஆனால் 1323 திருவரங்கத்தை விட்டு கிளம்பிய அரங்கன், அழகர் கோவில், எட்டயபுரம், திருநெல்வேலி, திருவனந்தபுரம், கோழிக்கோடு, சத்தியமங்கலம், மேல்கோட்டை, திருப்பதி, செஞ்சி என்று ஊரை சுற்றிவிட்டு 1371
கிளம்பிய இடமான திருவரங்கத்திற்கே திரும்பி வந்தது மெரிகோ ரவுண்டாக இருக்க முடியாது. எண்ணற்ற திருமால் அடியார்கள் உயிரை கொடுத்து அவனை காத்த கதை இது. தென்னகத்தை ரங்கன் சுற்றி வந்ததால் மெரிகோ ரவுண்டிற்கு ரங்கராட்டினம் என்று பெயர் வந்துவிட்டனரோ என்னவோ தெரியாது. சூரிய கிரகணத்தன்று தோன்றிய அபரஞ்சி தங்கம் அரங்கனை விட்டு வைக்கவில்லையே. நாமெல்லாம் எம்மாத்திரம். இப்பொழுது சொல்லுகிறேன், 5வது குழியில் யார் விழப்போகிறார்கள் என்று. அது நீங்களாகவும் இருக்கலாம். உங்களை எச்சரிக்கவே இதை சொல்லுகின்றேன். ஏன் தெரியுமா? 1253 மார்ச் 1 அன்று நிகழ்ந்த சூரிய கிரகணம் போலவே நிலநடுக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய முழு கிரகணம் ஒன்று நிகழப்போகின்றது. எப்பொழுது? 2081 செப்டம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை அன்று சிம்ம ராசியில் இந்த சூரிய கிரகணம் பிடிக்கப் போகின்றதாம். சூரியனின் உலோகம் தங்கம் ஆக கட்டாயம் மீண்டும் பூமி வெடித்து அபரஞ்சி பொன் வெளிப்படும். ஹொய்சலர்கள் பாண்டியர்களை காட்டிலும் தங்கத்தின் மீது இப்போது நமக்குத்தான் மோகம் அதிகம். சோமலாபுரத்து அபரஞ்சி பொன் படுத்திய பாட்டை நாம் தெரிந்து கொண்டு விட்டோம். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இதை நம்பாதவர்கள் ஜாதகத்தை தங்கள் ஜோதிடரிடம் காட்டி ஊர்ஜிதப்படுத்தி கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுவரை இந்த கதையை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள்.